வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மகாராஷ்டிராவில் டோட்டலாக பிஜேபி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள். ஏன்னா 4வது கட்ட தேர்தலையும் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை பிஜேபி சம்பாதிச்சிருக்குது. அனுதாபாலையில் உத்தவ் தாக்கரே மேலோங்கி இருக்கிறார் அப்படின்னு தான் வரக்கூடிய ரிப்போர்ட்டு. இதுதான் இன்றைக்கி பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. ஏன்னா அவங்க குறிப்பிட்டு நம்ம ஏற்கனவே என்டிடிவி பற்றி சொன்னோம். இந்தியா டுடே உள்ளிட்ட பெரும்பாலான ஊடகங்கள் எல்லாருமே இன்றைக்கி எழுதக்கூடியது வடக்கு மும்பை, தெற்கு மும்பை இந்த தொகுதிகளில் எல்லாம் இன்றைக்கி பிஜேபி தடுமாறிட்டு இருக்குது. ஏன்னா கல்யாண் தொகுதியில் மட்டும் ஷிண்டே அவர்கள் தரப்பு கொஞ்சம் முன்னேறிட்டு இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா விதர்பா தொகுதி மராத்தா இடஒதுக்கீடு மிக அதிகம். அவங்க இருக்கக்கூடிய தொகுதி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி இதுவரை காணாத ஒரு தோல்வியை சந்திக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல் வருவது இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. ஏற்கனவே நம்ம சொன்னோம், நம்ம பிஎஸ் கோயல் அவர்கள் நிற்கக்கூடிய நார்த் மும்பை, பிஎஸ் கோயல் ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் சிவாஜி பார்க்கில் 17ஆம் தேதி பிரதமர் மோடி ஒரு பெரிய ரேலியை பண்ண போகிறார். 17ஆம் தேதி இன்னொரு பெரிய சிக்கல்னா, ஏற்கனவே 3 ரேலியை அமித்ஷா அவர்கள் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற அமைச்சர்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருப்பது என்னென்னா, அனுதாபாலை குறிப்பாக இன்றைக்கி போன தடவை 23 சீட்டு பிஜேபி ஜெயிச்சது. இந்த பக்கம் சிவசேனா ஒரு 18 சீட்டு மொத்தமாக அப்படியே அடித்தாங்க. இந்த தடவை மொத்தமாக அப்படியே அவுட் ஆகிறாங்க. இதான் இன்றைக்கி கால நிலவரம். வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வளர்ச்சி திட்டங்கள் அப்படிங்கிறதுலையும் தோல்வி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விதர்பா இடஒதுக்கீட்டை தாண்டி உத்தவ் தாக்கரேட்டிருந்து அந்த சின்னத்தை பறித்தது, சரத்பவார்ட்டிருந்து சின்னத்தை பறித்தது, குஜராத்திலேருந்து வந்த 2 பேர் மகாராஷ்டிராவுக்குள்ளே என்ட்ராகி மகாராஷ்டிராவில் இருக்கவங்களால் அசிங்கப்படுத்துகிறாங்கங்கிற பேர் பெரிய அளவுக்கு ஓடிட்டுருக்கு. மராட்டியர்களுக்கே அப்படின்னு சொன்ன ராஜ் தாக்கரே இன்றைக்கி ஷிண்டேவை ஆதரிக்கிறார், அஜித் பவார் ஆதரிக்கிறாரு. அவங்க ஆதரவாளர்களுக்கே பிடிக்கல. அவருக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய 4 மாவட்ட தலைவர்கள் மாறிட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஏக்நாத் ஹிவாஸ் அவர் என்ன பண்ணிட்டார், எகிஸ் அவர் என்ன பண்ணிட்டார், நம்ம இவங்க பக்கம் வந்துட்டார் பிட்னாபிஸ்க்கு அவருக்கும் தகராறு. பிட்னாபிஸ் கூட தகராறு பண்ணுறவரை மறுபடியும் கட்சியில் சேர்த்து இன்னொரு கோஷ்டி பூசலுக்கு அமித்ஷா வித்திட்டிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி என்ன நடக்குது, ஏற்கனவே 4 கட்டங்களால் நடந்த தேர்தலில் பெருமளவுக்கு இன்றைக்கி மகாராஷ்டிரா இவங்களுக்கு கை கொடுக்கல. இவர் கை கொடுக்குன்னு ரொம்ப நம்பிட்டு இருந்தது என்னென்னா, அவங்களுக்கு மும்பையில் இருக்கக்கூடிய முக்கியமான மும்பை. ஏன்னா ஏற்கனவே மும்பையில் எனக்கு விடாப்படியாக எனக்கு வேணும்னு வாங்கியிருக்காரு உத்தவ் தாக்கரே. ஆனால் என்னென்னா, அதில் ஒரு தொகுதி மட்டும் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டாங்க. காங்கிரஸுடைய தலைவரே நிற்கிறார். எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா, உத்தவ் தாக்கரே ஆளுங்க அண்டர் கிரவுண்ட் வேலை பண்ணுவாங்கன்னு. திடீர் திருப்பமாக அவரை ஜெயிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்புன்ட்டு இப்போ இன்றைக்கி உத்தவ் தாக்கரே சொன்னது காங்கிரஸுக்கு பெரிய உற்சாகம். அவரே கரை சேர்த்துருவார் பொழுது. இன்னொரு பக்கம் நேற்று நடந்த பாராமதியில் நேற்று நடந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணவங்க சொல்கிறாங்க, பெரிய மார்ஜினில் இன்றைக்கி அவங்க இப்போ சரத்பவார் பொண்ணு ஜெயிப்பாங்கன்னு. என்னென்னா விளக்கமாக சொல்கிறதுனா, ரஜினிகாந்த் தான், நளினிகாந்த் தான். ரஜினிகாந்துக்கு டூப்பாக போகிறவருக்கு என்ன மரியாதை இருக்கும், ஆனால் அவர் தான் நிறைய உழைச்சிருப்பார். அதே போல் பாராமதியில் சுப்ரியா சுலேக்காக சுனிதா பவார் அவங்க தான் உழைச்சிருக்காங்க. அஜித் பவாரோட மனைவி சுனிதா பவாரே எலெக்ஷனில் நிற்கும் போது எல்லோரும் என்ன கணக்கு போட்டாங்கன்னா, அவங்க தான் எலெக்ஷனுக்கு ஃபுல்லாக இருக்காங்க, எல்லாரையும் அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்களே நிற்கும் போது அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு. எப்பையும் ஹீரோ தாங்கிற மாதிரி இன்றைக்கி சரத்பவார் மகள் அவர் சொன்னால, என்ன நான் தவறு செய்தேன், 86 வயசில் என்ன பண்ணுறாங்களேன்னு சொன்ன அவருடைய கோஷம் பெருமளவு கெடுபட்டுருக்குது. பெரிய மார்ஜினில் ஜெயிப்பாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது அஜித் பவார் தரப்புக்கு ஒரு பெரிய அடி. ஏன்னா இந்த 4 சீட்டில் தான் நிற்கிறாங்க. 15 சீட்டில் ஷிண்டே நிற்கிறார். மிச்சதெல்லாம் நம்ம 28 சீட்டில் மோடி நிற்கிறார். இதில் என்ன சிக்கல் வருதுன்னா, இப்போ பெரும்பாலும் அந்த அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே போன தடவை 18 சீட்டு ஜெயித்த சிவசேனாட்டிருந்து பிரிஞ்சு வந்த ஷிண்டே அவர்கள் இப்போ வந்தவங்களுக்கு கூட சீட்டு வாங்கி கொடுக்க முடியல நிறைய பேருக்கு. அது ஒரு பெரிய குறை. அதே மாதிரி பவார் அங்கேருந்து பவார்ட்டிருந்து அஜித் பவார் பிரிஞ்சு நான் தான் என்சிபிங்கிறார். ஆனால் பவார் 8 தொகுதியில் நிற்கிறார், இவர் வெறும் 4 தொகுதியில் நிற்கிறார். இது ஒரு பெரிய பின்னடைவு. அதே மாதிரி தான் உத்தவ் தாக்கரே 18 தொகுதியில் நிற்கிறார், இங்கே ஷிண்டே 5 தொகுதியில் தான் நிற்கிறார். இப்படி எல்லா இடத்துலையும் இவர்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்ட்டு. எல்லாத்தோட முக்கியம் நான் சொன்னல, விதர்பா ரீஜியன் வடக்கு மகாராஷ்டிரா இது என்றைக்குமே கொஞ்சம் அந்த மராத்தா கம்யூனிட்டி அதிகம் இருக்கக்கூடிய இடம். 26% மக்கள் மராத்தா மக்கள் இருக்காங்க. அவர்களின் ஓட்டு இந்த தடவை கண்டிப்பாக பெரும்பான்மையாக இந்தியா கூட்டணிக்கு போகும்
ஏன்னா பிஜேபி அப்புறம் வந்து ஷிண்டே எதுவும் பண்ணல, இந்த கோபம் கிட்ட இருக்குது. அதாவது வெளிப்படையாக ஒரே ஒருத்தர் சொல்கிற மாதிரி என்னென்னா, ஒழுங்காக உத்தவ் தாக்கரேவை ஆளை விட்டுருந்தாங்கன்னா ஒரு எதிர்ப்பு வந்திருக்கும். உத்தவ் தாக்கரே கொஞ்சம் குறைஞ்சிருப்பார். ஏன்னா பிஜேபி மோடியோட இலக்கு என்ன, மாநிலத்தை பிடிக்கிறது இல்லை, மத்தியில் பிடிக்கிறது. ஆனால் மோடி என்ன நினச்சாங்க, பிஜேபி என்ன நினச்சாங்கன்னா, எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிடணும், அதுவும் பணம் கொளிக்கக்கூடிய மும்பை, இந்த மும்பையை பிடிச்சிட்டோம்னா உத்தவ் தாக்கரேக்கு பணம் போகிறத தடுக்கலாம் அப்படின்னு நினச்சார். ஆனால் அவர் கொஞ்சம் கிளவராக யோசிச்சுருந்தாருன்னா, ஒழுங்காக உத்தவ் தாக்கரேவை கைக்குள்ளே வச்சுருக்கணும், தேவையெல்லாம் உடைச்சிருக்கக்கூடாது. இப்போ எலெக்ஷன் வருது, இந்த எம்பி எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் உடைச்சிருக்கணும், தேவையெல்லாம் முந்திரி கொட்டை மாதிரி உடைச்சி இப்போ 3 பேர் ஒன்று சேர்ந்து உங்களை அடிக்கிறாங்க, உங்களுக்கு ஆளே இல்லை. இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா, அங்கே எல்லோரும் சொல்கிறாங்க, பெரும்பான்மையாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, இப்போ பிஎஸ் கோயல் நிற்கக்கூடிய நார்த் மும்பை வந்து எப்பயுமே பிஜேபிக்கு ஃபேவராக உள்ள தொகுதி. அங்கே வேலை செய்ய ஆளுங்க இல்லைங்க, அதாவது பிஜேபி மட்டும் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்குது, என்சிபி இருக்குது, உத்தவ் தாக்கரே இருக்குது. சரி, அஜித் பவாருக்கு எத்தனை பேர் வருவாங்க? சரத்பவாருடைய உயரம் இங்கே பவரில் இருக்கிறனால வராங்க. பவர் போச்சுன்னா அதிமுக மாதிரி தான், பவரில் இருக்க வரைக்கும் ஓபிஎஸ் பெரிய ஆள், எடப்பாடி பெரிய ஆள். பவர் போச்சுன்னா 2 பேத்துக்குள்ளே சண்டை வருது. அதே தான் அங்கே பிரச்சனை நடந்துட்டுருது. அதாவது உட்கட்சி பூசல் அந்த அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து ஷிண்டே அவர்கள்ட்டையும் அஜித் பவார்கள்ட்டையும் பதவியால் இவர்கள்லாம் ஒன்றா இருக்காங்க. பதவி போச்சுன்னா எப்படி வெளில, அதுவும் இன்னொன்று சொல்கிறாங்க, ஷிண்டே தரப்பட்டிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் உத்தவ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, ஷிண்டேவே பேசிகிட்டு இருக்காங்கிற மாதிரிலாம் ரூமர் வந்தது. இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பெரும் அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுது ஒன்று. இன்னொன்று, இப்போ 10 தொகுதியை வந்து பிஜேபி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அதுவும் குறிப்பாக எப்படி அந்த மும்பையை டார்கெட் பண்ணுங்கிறது இன்றைக்கி என்னென்னா, மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இப்போ மோடி பிஜேபிக்கு என்னென்னா, காங்கிரஸ் என்சிபியை கூட விட்டுறாங்க, உத்தவை அடிக்கணும். ஏன்னா உத்தவ் தான் அந்த இந்துத்துவா வாக்குகளை கையில் வச்சுருக்காரு. பிஜேபியுடைய கோர் ஓட்டு இந்துத்துவா. அந்த இந்துத்துவாவை அவர்கிட்டருந்து பிடுங்கணும்னா அவர் ஒரு இந்துத்துவாவே இல்லைன்னு சொல்லணும். ஆனால் சொல்ல முடியல. ஏன்னா இவரோட பெரிய உத்தவ் தாக்கரே சொல்கிறார், நான் இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் சனாதனத்தை பற்றி பேசுகிறலான்னு உடன்பாடு இல்லைங்க, எனக்கு ராமர்லாம் முக்கியம், ஆனால் ராமர் பேர் சொல்லி ஊரை ஏமாற்றிட்டு இருக்க மோடி தான் பிரச்சனை, நான் ஒரு பக்தர் அப்படின்ட்டார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் வந்து நான் வந்து அனுமார் பக்தருங்கிறார். என்னங்க அது, அதாவது மோடியை விட ஒரு ஸ்டெப் 2 பேர் மேலே இருக்கிறதுனால மோடியால் ஒன்றும் பேச முடியல. அதுவும் இல்லாமல் இந்த படித்தவர்கள் மத்தியில் இன்றைக்கி ஒரு கெஜ்ரிவால் ஃபேக்டர் ஒரு பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் பேசும்போது உத்தவ் தாக்கரேவை அவுட் ஆக்கியாச்சு, அந்த பக்கம் இவரை அஜித் பவார் சரத்பவாரை வீட்டில் உட்கார வச்சாச்சு, கெஜ்ரிவாலை தூக்கி உள்ளே போட்டாச்சு. அப்போ தொடர்ந்து எல்லாம் பண்ணி மோடி அவர்கள் ஒரு கிங்காக வராரு அப்படிங்கிறது என்னென்னா, மகாராஷ்டிரத்துக்கு வர வேண்டிய நிறைய திட்டங்களை இவர் வந்து குஜராத்துக்கு கொண்டு போயிட்டாருங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒன்று. குஜராத்தி மேலே ஒரு சின்ன கோவம் மோடியால் இருக்கிறதுக்கு பார்க்க முடியுது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், 17ஆம் தேதி இந்த ரேலி சிவாஜி பார்க்கிலேருந்து மோடி அவர்கள் அதுக்கு பெரும் அளவுக்கு கூட்டம் கூடணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு 3 கூட்டங்களில் சிவசேனா தலைவர் இவர் உத்தவ் தாக்கரே பேசினார், கட்டுக்கடங்காத கூட்டம். சரி, அதுதான் கட்டுக்கடங்காத கூட்டம்னு பிரியங்கா காந்தி ஒரு கூட்டம் போடுறாங்க, காங்கிரஸே எதிர்பார்க்கல. ஏன்னா காங்கிரஸுக்குன்னு ஒரு கூட்டம் வரும், இப்போ காங்கிரஸுக்கு இவ்வளோ கூட்டம்னா ராகுல் காந்தியே அதிர்ச்சியாகி போய் இந்தியா முழுக்க பிரியங்கா எவ்வளோ இடத்துல பேசியிருக்காங்க. ஆனால் ராகுல் காந்தி மகாராஷ்டிராவில் பேசின அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு கூட்டத்தை பாருங்கன்னு சொன்னார். ஏன்னா காங்கிரஸே நினைக்கல, என்னங்க இவ்வளவு கூட்டம் எப்படிங்க கூடிச்சு. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தில் இன்றைக்கி உத்தவ் தாக்கரேவும் சரத்பவார் இருக்கார், கட்சி போயிடும். அதனால் அவங்க 2 பேரும் எந்த அளவு 10 ரூபா செலவு பண்ணுற இடத்துல 50 ரூபா செலவு பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொன்று, ஏற்கனவே மேல்மட்ட அரசியல் பண்ணுறது காங்கிரஸ், ஆனால் உத்தவ் அப்படி இல்லை, அவர் பிசி லெவலுக்கு இறங்குவார். ஏன்னா அவருடைய ஆட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லுவோம்ல, தரையில் இருக்கக்கூடியவங்க மேல்மட்டத்தில் பகைச்சிக்கூடாது, அந்த மாதிரி தரையில் இருக்கக்கூடிய மக்களின் பெரிய அபிமானம் பெற்றவர்கள் இன்றைக்கி உத்தவ் இருக்காங்க. அந்த கிரவுண்டுக்கு முன்னால் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பிசி வரைக்கும் ஊடுருவியிருக்கார் அவர், அவங்க அப்பா. அவர் கட்சியை வந்து அதனால் அவங்க கட்சியை நீங்கள் கை வச்சோன்னா, ஐயோ பாருங்கள் மோடி வந்து நம்மளை வந்து டேமேஜ் பண்ணிட்டார் அப்படின்னு அவர் சொல்கிற விதம்லாம் வந்து பெருமளவு கிடையாது. இன்னொன்று, அவர் அழுதெல்லாம் கேட்கல, ஐயா நான் பால் தாக்கரோட பையன் எதையும் எடுத்து சமாளிப்பேன், மோடியை உண்டுலன்னு பண்ணுறாங்கிற மாதிரி அவர் பேசுகிற பேச்சு நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. ஜூன் 4க்கு அப்புறம் மோடி இருக்க மாட்டார். 2ஆம் கட்டத்தில் இவர் நம்ம சஞ்சய் ரகாவத்லாம் ஐயா 5ஆம் தேதி 6ஆம் தேதியாக நீங்கள் ஜெயிலில் இருப்பீங்கிற அளவுக்கு பேச போயிட்டாங்க. இப்படியான சூழ்நிலையில் 10 தொகுதிகளை வச்சு பிஜேபி காய் நவுத்தினாலும் 8இல் கண்டிப்பாக உத்தவ் தாக்கரேக்கான கொடி, அந்த என்டிஏ கொடி தான் பறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2 ரொம்ப அதில் ஒன்று கல்யாணில் வந்து ரொம்ப ஏக்நாத் ஷிண்டே, இன்னொன்று விதர்பாலில் இன்னொன்று சொன்னாங்க, அதில் வந்து கொஞ்சம் பிஜேபி வருங்கிறாங்க. மற்றபடி பிஜேபி எதிர்பார்த்து மோசம் போன ஒரு ஸ்டேட் அப்படின்னா மகாராஷ்டிரா. இவங்க நினச்ச மாதிரி 48 தொகுதியில்
என்ன தான் பண்ணாலும் 8க்கு மேலே தாண்டறதுக்கான வாய்ப்பே இல்லை பிஜேபி கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிஜேபிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுக்கும் மாநிலமாக இன்றைக்கி மகாராஷ்டிரா இருக்கிறது. அதையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறோம். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய காற்று கீத்து அடிச்சதில்ல, அது பெரிய அதிருப்தியாக அந்த ஒரு கூரை இடிஞ்சு விழுந்து நிறைய பேர் செத்து போனாங்க. அந்த பேனர் வைக்கிற கம்பெனிலேருந்து அவங்க பணம் வாங்கிட்டாங்க ஏக்நாத் ஷிண்டே ஆளுங்கன்னு. அது வேறு இப்போ பெரிய பிரச்சனை. மும்பையில் ஏற்கனவே பிரச்சனை, இந்த இப்போ பேய் காற்று அடித்து அது வேறு பிரச்சனை. ஏன்னா வந்து வேகமாக இந்த மீட்பு பணிகள் பண்ணலன்னு அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இப்போ ஏன்னா லோக்கலில் மழை வந்ததுக்கப்புறம் 2 நாளில் எலெக்ஷன் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மழையில் நீங்கள் சரியா இல்லைன்னா அதெல்லாம் எதிரொலிக்கும். இப்படி பலவிதமான விஷயங்களில் பிஜேபி ரொம்ப மோசமாக அடி வாங்க போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.